Jesus Loves Our Daily Bible School கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னால் சொன்னபடி ஆடும் சொல்லியிருக்கிறாரே. ஓ சொல்லுங்கள். ஆமென். நிச்சயம் நல்ல நாட்களை பார்ப்பேன், நிச்சயம் உயர்ந்து வருவேன், நிச்சயம் தலையா இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், என் பார்த்து நிரம்பி வரையும், ஒரு குறைவின்றி கர்த்தர் நடத்துமாறு சொல்லுங்கள். ஆமென் ஆமென். சோதரம் சோதரம்ப்பா, உனக்கு நன்றி. நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை, அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆமென். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாக்கோபே, இனி உன்னோடு செத்து போவதை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, இஸ்ரவேலே நீ வெட்கப்படுவதை சொன்னீரே. தேங்க்யூ அப்பா. நீதிமானை பார்க்கின்றன, உம் சேவைகள் மன்றாட்டு கேட்கின்றன, உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் சேவைகள் மன்றாட்டு கேட்கின்றன, இரக்க நீக்கி விடுவிக்கின்றேன், இரக்க நீக்கி என்னை விடுவிக்கின்றேன், இறுதி வரை நடத்தி செல்வீரோ, இறுதி வரை நடத்தி செல்வே, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். என் ஜனங்கள் நாளனுக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் சொன்னீங்க ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, என் சபை ஜனங்களோடு இருக்கிறீர், இந்த ஊழியர்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன், உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று நீ விடுவிப்பீரே, அனைத்து நின்று நீ விடுவிப்பீரே, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன்.
சகல கிருபை பொருந்திய தேவன், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களுக்கு கர்த்தர் நல்வாழ்வை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார். மறுபடியும் நீங்க இழந்ததை கர்த்தர் கையில கொடுப்பார், உங்களை வாழ வைப்பார், உங்கள் தவறு தலைநிறுத்தி நடக்க செய்வார் அவர். அப்பா, நல்லவர் இனியவர் என்னாண்டவர், நானெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என்னாண்டவர், நானெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடுவேனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடுவேனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் எனக்கு குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா, ஓ இயேசுவே, அவமானம் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் எனக்கு இல்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் எனக்கு இல்லை. தேங்க்யூ அப்பா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாரும் அவர் நாம தெரிந்து கொண்ட ஜனங்கள் அவமானப்பட தேவையில்லை, நீங்க வெக்கப்பட தேவையில்லை. நம்பிக்கையுள்ள சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கே திரும்புங்கள் சொன்னீரப்பா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன் சொன்னீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க நாம மகா பெரியது ஆண்டவரே. தகப்பனே, நீங்க நாமத்தில் ஆராதிக்கிறோம். வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தை பறைசாற்றுகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசு நாமத்தை துதிக்கிறோம், இயேசு நாமத்தை கலிக்கொள்கிறோம் ஆண்டவரே, கலிக்கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்க சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். என் புத்தீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியமான வைராகியம் கொண்டிருக்கிறேன். 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். 4ஆம் வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தனானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. 5ஆம் வசனம். மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். 6ஆம் வசனம். நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல, எந்த விஷயத்திலும் எல்லோருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. 7ஆம் வசனம். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ?
8ஆம் வசனம், உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். 9ஆம் வசனம், நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மகதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். 10ஆம் வசனம், அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். 11ஆம் வசனம், இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகியாதபடினாலேயோ தேவன் அறிவார். 12ஆம் வசனம், மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். 13ஆம் வசனம், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. 15ஆம் வசனம், ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். 16ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தினன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தினனும் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 17ஆம் வசனம், இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தினனைப் போல சொல்லுகிறேன். 18ஆம் வசனம், அநேகர் மாமிசத்துக்கேற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். 19ஆம் வசனம், நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. 20ஆம் வசனம், ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்தீர்களே. 21ஆம் வசனம், நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துளி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். 22ஆம் வசனம், அவர்கள் எபிரியரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். 23ஆம் வசனம், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 24ஆம் வசனம், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 25ஆம் வசனம், 3 தரம் மிளறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 26ஆம் வசனம், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும். 27ஆம் வசனம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். 28ஆம் வசனம், இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. 29ஆம் வசனம், ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாயிருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? 30ஆம் வசனம், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன்.
31ஆம் வசனம், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். 32ஆம் வசனம், தமஸ்கு பட்டணத்து அரேதா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். 33ஆம் வசனம், அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முழுதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? 31ஆம் வசனத்தை படிப்போம். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுவது இல்லை என்று அறிவார். அதாவது பாருங்க, இந்த வார்த்தையை பவுல் எவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், நான் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார், அதுவும் கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அனுபவித்த பாடுகள், துன்பங்கள், கிறிஸ்துவுக்காக அவர் செஞ்ச ஊழியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு, நான் பொய் சொல்வதில்லை, அது தேவனே சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. இது எதற்கு குறிக்குதுன்னா, பவுலின் நேர்மையும் தேவ பயத்தையும் நமக்கு வெளிப்படுத்துது இல்லையா? பவுலுடைய வாழ்க்கையின் வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, எப்பொழுதும் நம்ம உண்மையை தான் பேசணும் அப்படின்னு கற்றுக்கொள்கிறோம். மனுஷங்க பார்க்குறத காட்டிலும் தேவனுக்கு முன்னாடி நேர்மையாக வாழணும். நம்ம பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் உண்மையாக நம்ம எல்லா காரியத்திலையும் உண்மையாக நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம பேரில் சாட்சி சொல்லுவார் அப்படின்ற காரியம் நமக்கு புரியுது இல்லையா? அதனால் நான் கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை பார்க்கிறார், நம் பேசுகிற வார்த்தைகளை அவர் பார்க்கிறார். அதனால் எல்லா காரியத்திலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ பழகுவோம். சரிங்களா? எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம ஸ்கூலில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அதனால் நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பவுல் எதை குறித்து பெருமை பாராட்டுவேன் என்று கூறுகிறார்? ஆ, என் அறிவை. ஆ, என் பலத்தை. இ, என் பலவீனங்களை. இ, என் செல்வத்தை. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.